Differentiate between the principle of estimation of nitrogen in an organic compound by Dumas method and Geldas method. நம்மளுடைய சிலபஸ்ல நமக்கு 2 இருக்கு. எஸ்டிமேஷன் ஆஃப் நைட்ரஜன். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் வந்து டூமாஸ் மெத்தட் பார்க்கலாம். டியூமாஸ் மெத்தட்ல என்ன ப்ரொசீஜர் என்னென்ன ஃபாலோ பண்றாங்க அப்படின்றத நம்ம ஷார்ட்டா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டியூமாஸ் மெத்தட்ல ஆர்கானிக் காம்பவுண்ட் கண்டெய்னிங் நைட்ரஜன். ஆர்கானிக் காம்பவுண்ட் கண்டெய்னிங் நைட்ரஜன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெத்தில் இப்போ CH3NH2 இருக்குன்னு எடுத்துக்கலாம். இது எக்ஸாம்பிள் தான். இது வந்து ஆர்கானிக் காம்பவுண்ட். இதுல நைட்ரஜன் இருக்கு. ஸோ இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட் கண்டெய்னிங் நைட்ரஜன் வென் இட் இஸ் ட்ரீட்டட் வித் எக்ஸஸ் ஆஃப் காப்பர் ஆக்சைடு CuO கூட நம்ம ட்ரீட் பண்ணும்போது நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா N2 கேஸ் இதுல இருந்து N2 கேஸ் வில் பி இவால்வ்ட். ஸோ நமக்கு பை ப்ராடக்ட்ஸ் என்ன பண்ணும்? இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ல இருக்கிற கார்பன் டை ஆக்சைடா கன்வெர்ட் பண்ணும். ஹைட்ரஜன் வந்து என்னவாகும்? வாட்டரா கன்வெர்ட் ஆகும். தென் இதுல இருந்து இன்னும் கொஞ்சம் N2O கேஸஸ் அதாவது நைட்ரஜன் ஆக்சைடு கேஸஸும் N2வும் கிடைக்கும். அப்புறம் என்ன கிடைக்கும்? ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜன் ஆக்சைட்ஸும் கிடைக்கும். ஸோ இந்த நைட்ரஜன் ஆக்சைட்ஸ் அகைன் வென் ட்ரீட்டட் வித் எக்ஸஸ் ஆஃப் காப்பர் கூட ட்ரீட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? N2 கிடைக்கும். பிளஸ் CuO வில் பி லிபரேட்டட். CuO வந்து தனியா வந்துடும். இப்போ இந்த N2 கேஸ் லிபரேட் ஆனது. This N2 gas liberated is collected over concentrated KOH. ஒரு ஆல்கலில நம்ம கலெக்ட் ஆகுறோம். கலெக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த KOH வேலை என்னன்னா, this concentrated KOH absorbs. நமக்கு இங்க பை ப்ராடக்ட்ஸ்லாம் கிடைச்சிருக்குல்ல, absorbs கார்பன் டை ஆக்சைடு அப்புறம் H2O வேப்பர்ஸ். வாட்டர் வேப்பர்ஸ் அப்புறம் ஏதாவது ஒரு சல்ஃபர் டை ஆக்சைடு எது இருந்தாலும் இந்த KOH வந்து அப்சார்ப் பண்ணிக்கும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்கு? ரிமைனிங் வில் பி வால்யூம் ஆஃப் N2 கலெக்டட். ஸோ மற்றதெல்லாம் அப்சார்ப் பண்ணி ரிமைனிங் என்ன இருக்கும்? நமக்கு வால்யூம் ஆஃப் N2 மட்டும் இருக்கும். கலெக்டட் இஸ் நோட்டட். ஸோ நம்ம இதுல பார்த்தீங்கன்னா இந்த வால்யூம் ஆஃப் N2 இஸ் நம்ம எதுல கால்குலேட் பண்ணணும்னா ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் பிரஷரை வச்சு தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஏன்னா இது லிக்விட் ஃபார்ம்ல கேஸ்ல இருந்து நம்ம லிக்விட் ஃபார்ம்ல கலெக்ட் பண்ணிருக்கிறதுனால ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் பிரஷரை வச்சு தான் நம்ம நோட் பண்ணுவோம். ஸோ ஃபார்முலா ஃபார் கால்குலேட்டிங் பெர்சன்டேஜ் ஆஃப் நைட்ரோஜன். இந்த ஃபார்முலால மட்டும் தான் உங்களுக்கு 22,400 என்னது ஸ்டாண்டர்ட் தட் இஸ் STP வேல்யூ ஆஃப் லிக்விட் இல்லையா? 22,400 அதை யூஸ் பண்ணுவோம். மத்த எதுலயும் நம்ம இதை யூஸ் பண்ண மாட்டோம். பிகாஸ் இதை வந்து கேஸா கலெக்ட் பண்ணி நம்ம லிக்விட் ஃபார்ம்ல நம்ம எஸ்டிமேட் பண்றோம். அதனால பெர்சன்டேஜ் ஆஃப் நைட்ரோஜன் இஸ் ஈக்குவல் டு 28 அப்படின்றது என்னது? வாட் இஸ் திஸ் 28? 28 இஸ் N2 ஓட முலார் மாஸ். ஸோ ஒரு நைட்ரஜனுக்கு 14 into 2 என்ன வரும்? 28 divided by because it is standard temperature and pressure அப்படின்றதுனால நம்ம என்ன பண்றோம்? 22,400 ml into. ஸோ இது ml இருக்கு. into volume of N2 at STP. நமக்கு இந்த ப்ராப்ளம்ல தான் கேட்பாங்க. அது நம்ம கொஸ்டின்லயே கொடுத்துருவாங்க. by mass of substance. மாஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்ன்றது இங்க என்னது? இங்க ஆர்கானிக் காம்பவுண்ட். இதையும் நமக்கு ப்ராப்ளம்ல கொடுத்துருவாங்க. இந்த மாஸ் இன்டு 100. ஸோ பாத்தீங்கன்னா இது வால்யூம் வந்து ml. இப்போ வால்யூம் ஆஃப் STP இதுவும் ml. மாஸ் வந்து என்ன இருக்கும்? கிராம்ல இருக்கும். இதுவும் வந்து என்னது? கிராம். அப்போ கேன்சல் ஆயிட்டு நமக்கு என்ன? பெர்சன்டேஜ் as நோ யூனிட் இல்லையா? ஸோ நமக்கு வெறும் பெர்சன்டேஜ் மட்டும் கிடைக்கும்.
இப்போ இத நம்ம சிம்ப்ளிஃபைடா எழுதணும்னு வச்சுக்கோங்களேன். இது 2 ஜீரோஸ், 2 ஜீரோஸ் கேன்சல் பண்ணா இது 1 டைம்ஸ் ஆகும். இது 8 டைம்ஸ் ஆகும். ஸோ நம்ப அ ப்ராப்ளம் போடுறதுக்கு ஈஸியா 1/8 இன்டூ வால்யூம் ஆஃப் வால்யூம் ஆஃப் N2 வால்யூம் ஆஃப் N2 அட் STP பை மாஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். தட் இஸ் ஆர்கானிக் காம்பவுண்ட். இது நமக்கு ப்ராப்ளம் போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். இதுதான் டியூமாஸ் மெத்தட் டு கால்குலேட் பெர்சன்டேஜ் ஆஃப் நைட்ரஜன். நெக்ஸ்ட் நமக்கு இன்னொன்னு இருக்கு. என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜெல்டாஸ் மெத்தட். ஸோ செகண்ட் ஒன் பார்த்தோம்னா, ஜெல்டாஸ் மெத்தட். DAHLS. ஸோ ஜெல்டாஸ் மெத்தட் கால்குலேஷன் கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடணும். நம்ம இது பார்த்தாலும் ஒரு 2, 3 கால்குலேஷன் பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஜெல்டாஸ் மெத்தட்ல என்ன நம்ப பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஆர்கானிக் காம்பவுண்ட் கன்டெய்னிங் நைட்ரஜன். இதுவும் ஆர்கானிக் காம்பவுண்ட் கன்டெய்னிங் நைட்ரஜன். ஏதாவது ஒரு அமீன் ஏதாவது ஒரு நைட்ரஜன் எடுத்துக்கிறோம். தென் திஸ் இஸ் ட்ரீட்டட் வித் ஆர்கானிக் காம்பவுண்ட் கன்டெய்னிங் நைட்ரஜன் இஸ் ட்ரீட்டட் வித் H2SO4 கான்சன்ட்ரேட்டட் H2SO4 கூட நம்ம ட்ரீட் பண்றோம். ட்ரீட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். NH4 ட்வைஸ் SO4. இது என்னது? அம்மோனியம் சல்ஃபேட். அம்மோனியம் சல்ஃபேட். இங்க நம்ப இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்ட் நம்ம என்ன நோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, காம்பவுண்ட்ஸ் விச் ஹாஸ் NO2 நைட்ரோ காம்பவுண்ட்ஸ், அதுக்கப்புறம் N டபுள் பாண்ட் N அசோல்ல இருக்கிற காம்பவுண்ட்ஸ், அப்புறம் நைட்ரஜன் இன் ரிங். நைட்ரஜன் இன் ரிங் ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? பிரிடின்னு சொல்லலாம். நைட்ரஜன் பார்த்தீங்கன்னா, கார்பனுக்கு பதிலா நைட்ரஜன் இருக்கும் ரிங்ல. இதெல்லாம் என்ன பண்ணும்? அம்மோனியம் சல்ஃபேட்டா வில் நாட் கிவ் அம்மோனியம் சல்ஃபேட். அதனால திஸ் காம்பவுண்ட்ஸ் வில் நாட் பி எஸ்டிமேட்டட் யூசிங் ஜெல்டாஸ் மெத்தட். நமக்கு இது இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கேட்பாங்க. இந்த காம்பவுண்ட்ஸ்லாம் ஜெல்டாஸ் மெத்தட்ல நம்மளால எஸ்டிமேட் பண்ண முடியாது. இப்போ ஆர்கானிக் காம்பவுண்ட் வித் கான்சன்ட்ரேட்டட் H2SO4 அம்மோனியம் சல்ஃபேட்டா கன்வெர்ட் ஆயாச்சு. அப்புறம் பிளஸ் இத என்ன பண்றோம்? ஆ ஆல்கலி ஏதாவது ஒரு ஆல்கலி கூட ட்ரீட் பண்ணும்போது நமக்கு அம்மோனியா கேஸ் NH3. திஸ் இஸ் அம்மோனியா கேஸ். இந்த அம்மோனியா கேஸ் தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். அம்மோனியா கேஸ் வில் பி லிபரேட்டட். சரியா? இந்த அம்மோனியா கேஸ் இந்த ஸ்டெப் 2 என்ன பார்த்தாங்கன்னா, இந்த அம்மோனியா கேஸ என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, லிபரேட்டட் அம்மோனியா கேஸ திரும்பவும் கான்சன்ட்ரேட்டட் H2SO4 கூட ட்ரீட் பண்ணும்போது, நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Na2SO4 கிடைக்கும். ஸோ இந்த ட்ரீட் பண்ணிட்டு இந்த என்ன பண்ணும், எவ்ளோ அம்மோனியா இருக்கோ, அந்த அளவுக்கு இந்த கான்சன்ட்ரேட்டட் H2SO4 ரியாக்ட் ஆகி நியூட்ரலைஸ் ஆயிடும். இப்போ நமக்கு லெஃப்ட் ஓவர் இருக்கும்ல, லெஃப்ட் ஓவர் கான்சன்ட்ரேட்டட் H2SO4. இந்த லெஃப்ட் ஓவர் கான்சன்ட்ரேட்டட் HSO4 ஆல்கலி கூட டைட்டர் பண்றோம். டைட்ரேஷன் பண்றோம். இது நமக்கு நோன் எம்எல் ஆஃப் NaOH. டைட்ரேஷன்ல திஸ் இஸ் நோன் எம்எல். நம்ம எவ்வளோ NaOH எடுத்துக்கிறோம்னு தெரியும். நம்ம இப்போ எவ்வளோ ஆசிட் கன்சியூம் ஆகுது அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிருவோம். இங்கேயும் நமக்கு என்ன கிடைக்கும்? நியூட்ரலைஸ் ஆகி Na2SO4 அண்ட் வாட்டர் வில் பி ரிமூவ்ட். இப்போ இந்த இதுல வந்து ரிமைனிங் வால்யூம் ஆஃப் H2SO4 தான் will be equal to volume of ammonia liberated. இந்த ரிமைனிங் வால்யூம்னா என்னது? இனிஷியல் அமௌண்ட். இனிஷியலா எவ்ளோ H2SO4 எடுத்துக்கிறோம் மைனஸ் லெஃப்ட் ஓவர் ஆஃப்டர் ட்ரீட்டட் வித் NaOH. ஸோ இந்த இந்த இதான் நம்ம கால்குலேஷன், இம்பார்ட்டன்ட் கால்குலேஷன். இத மட்டும் கால்குலேட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஈஸியா வந்துரும். சிலதெல்லாம் டைரக்ட்டா குடுத்துருவாங்க.
ஸோ இதுல இந்த ஸ்டெப் தான் கொஞ்சம் குழப்பம். நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, அம்மோனியா கேஸ் லிபரேட் ஆயிருக்கு. அந்த கேஸ வந்து கான்சன்ட்ரேட்டட் H2SO4 கூட ட்ரீட் பண்ணிடுறோம். அப்ப என்ன ஆகும்? அம்மோனியா கேஸ் ஒரு சேஃபார் இப்ப அம்மோனியா கேஸ் நம்ம கான்சன்ட்ரேட்டட் H2SO4 சேஃபார் கொஞ்சம் எம்எல் கூட ரியாக்ட் ஆயிருக்கு. அப்புறமா அந்த லெஃப்ட் ஓவர் கான்சன்ட்ரேட்டட் H2SO4 நம்ம சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ட்ரீட் பண்ணினோம்னா, எவ்ளோ கான்சன்ட்ரேஷன் எவ்ளோ H2SO4 லிபரே அம்மோனியா கூட ரியாக்ட் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த ஸ்டெப் மட்டும் யூ ஹேவ் டு பி கிளியர். நெக்ஸ்ட் இதெல்லாம் முடிச்சுட்டு இதோட ஃபார்முலா என்ன? வால்யூம் ஆஃப் NH3 லிபரேட்டட். இது வந்து இன்டைரக்ட்டா எப்படி கால்குலேட் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிமைனிங் எவ்வளோ இருக்கோ அந்த வால்யூம் ஆஃப் ஆசிட எடுத்துக்கிறோம். இதோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்னா, பெர்சன்டேஜ் ஆஃப் நைட்ரஜன் இஸ் ஈக்குவல் டு பெர்சன்டேஜ் ஆஃப் நைட்ரஜன். இத எப்படி கால்குலேட் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபைனலா 1.4 இன்டு மொலாரிட்டி. மொலாரிட்டி ஆஃப் ஆசிட் இன்டு பேசிசிட்டி. பேசிசிட்டி ஆஃப் ஆசிட் divided by into இன்னொன்னு வால்யூம் ஆஃப் ஆசிட். வால்யூம் ஆஃப் ஆசிட் used divided by mass of substance taken. இந்த வால்யூம் ஆஃப் ஆசிட் யூஸ் தான். இதுதான் வந்து என்னது? வால்யூம் ஆஃப் அம்மோனியா லிபரேட்டட். ஸோ அதுக்கு பதிலா தான் அத தான் நம்ம இங்க யூஸ் பண்ண போறோம். இந்த இடத்துல பார்த்தோம்னா, இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் நீங்க நோட் பண்ணணும். ஃபார் மோனோபேசிக் ஆசிட். மோனோபேசிக் ஆசிட். மோனோபேசிக் ஆசிட்னா என்னது? ஃபார் எக்ஸாம்பிள் HCl. HCl நம்ம எடுத்திருந்தோம் அப்படின்னம்னா, மோனோபேசிக் ஆசிட் பேசிசிட்டி. பேசிசிட்டி இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம இங்க பேசிசிட்டி ஆஃப் ஆசிட் 1 போட்டுடலாம். ஃபார் டைபேசிக் ஆசிட். ஸோ மேக்ஸிமம் இது 2 தான் நமக்கு சிலபஸ்ல குடுப்பாங்க. டைபேசிக் ஆசிட் என்னது? H2SO4. அதோட பேசிசிட்டி என்னவா இருக்கும்? 2. இப்போ மொலாரிட்டி. அதே மோனோபேசிக் ஆசிடுக்கு என்னது? மொலாரிட்டி இஸ் ஈக்குவல் டு சில சமயம் நார்மாலிட்டியே உங்களுக்கு N1 அப்படின்னு குடுத்திருப்பாங்க. மொலாரிட்டி இஸ் ஈக்குவல் டு நார்மாலிட்டி. டைபேசிக் ஆசிடுக்கு நம்ம கால்குலேட் பண்ணுவோம். So molarity is equal to normality for monobasic acid. கிளியர். ஸோ இந்த பாயிண்ட் எல்லாம் ஒரு ஹிண்ட் மாதிரி தான். ஏன்னா மொலாரிட்டி குடுத்திருந்தாங்க. நார்மாலிட்டியும் மொலாரிட்டி ஃபார் HCl அப்படின்னு குடுத்திருந்தாங்கன்னா, டைரக்ட்டா நார்மாலிட்டி இஸ் ஈக்குவல் டு மொலாரிட்டின்னு டைரக்ட்டா நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். நமக்கு வால்யூம் ஆஃப் ஆசிட் கால்குலேட் பண்றது மட்டும் தான் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். மத்ததெல்லாம் டைரக்ட்டா உங்களுக்கு கொஸ்டின்லயே வந்துரும். இது மட்டும் 2 ஸ்டெப்ல ஒரு மைனஸ் பண்ணி கால்குலேட் பண்ணணும். அவ்வளவுதான். கிளியர்.